இங்கேருந்து என்னால் எதுவும் சொல்ல முடியாது. டியூ டு லாட் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸ், லாட்டில் கப்புள் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸால் இங்கே எதுவும் சொல்ல முடியாது. நான் அங்கே வந்து உட்காந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே ஐ வில் கிவ் அன் அப்டேட். as I said in the beginning, ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து ரொம்ப டாக்ஸிங்கான வேலை. இது டைரக்டர் வந்து ஜாலி, க்ரியேட்டிவாக நம்ம இருப்போம், நம்ம ஒரு ப்ரொடியூசரை கேட்போம், அது வந்துடும், முடிஞ்சிடும், அவ்வளோதான் அது. அண்டு ஒரு அதில் உண்மை ஒரு பெரிய இது இல்லை. நம்ம வேலையை மட்டும் நம்ம செய்யணும், அவ்வளோதான். இது ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் நம்ம டீசருக்கு கீழே வர்ற கமெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ ஒருத்தர் பேசும்போது யோசிச்சிட்டே இருந்தேன், ஓகே இதுக்கு என்ன கமெண்ட் வரப்போகுது, அடுத்தடுத்து என்ன வரும், ஓகே நம்ம இப்போ பேசும்போதே ஒன்று ஸ்லிப் ஆயிடுச்சு எனக்கு. நான் யோசித்தேன், ஓகே இப்போ அடுத்து இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, இப்படி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நேரடியாக படத்துடைய வணிகத்தை பாதிக்கும் அப்படின்னும் போது அது ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக மாறுது. மிஷ்கினும் நானும் சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. அண்டு ஏற்கனவே ஒரு படம் கோர்ட்டில் இருக்குது, வந்துருச்சு, கோர்ட்டில் இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க.